ஸோ இந்த யங்ஸ் மாடுலஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்த்தலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு இன் எலாஸ்டிக் மாடியூலிங். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. A structural steel rod has a radius of 10 mm and length of 1 meter. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஒன்று மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிவன் டேட்டா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் ஸ்டீல் ராடு, ஓகேவா? ஸோ ஸ்டீல் ராடு கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 10 மில்லிமீட்டர். அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10 டிவைடட் பை 1000 எவ்வளோ வரும்? 0.01. ஓகே, ஸோ 0.01 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க லென்த்து. ஸோ ஸ்டீல் ராடோட லென்த்து கொடுத்துருக்காங்க, அது வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை மீட்டராக நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ? 100 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 100 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ராடை என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெச் பண்ணுது, இழுக்குது. ஸோ டென்சைல் லோடு கொடுத்ததா அர்த்தமா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நியூட்டனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 100 கிலோ அப்படின்னா 10 to the power of 3 நியூட்டன். கிலோனா 10 to the power of 3. 1000ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், அதான் கிலோ அப்படிங்கிறது இந்த இடத்துல. ஸோ யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா ஒய் தானே? யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு y of s. y of s ஈக்குவல் டு எவ்வளவு? 2 into 10 to the power of 11 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். 2 into 10 to the power of 11 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்களேன். கால்குலேட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும். சிக்மா is equal to load by area or force by area. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் என்ன ஃபார்முலா? உங்களுக்கு எப்சிலான் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த். அதே மாதிரி எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. எலாங்கேஷன்னா என்ன அப்படின்னா டெல்டா எல். எலாங்கேஷன் அப்படின்னா டெல்டா எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரெஸ்னா சிக்மா ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு? 100 into 10 to the power of 3. இந்த இடத்துல ஏரியா வேணும். ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ சர்க்குலர் ராடு இல்லையா, அதனால πr ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஏரியாவை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏரியாவுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம், π/4 d ஸ்கொயர், அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் πr ஸ்கொயர் அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது 100 into 10 to the power of 3 divided by 3.14. ஆர் எவ்வளவு? 0.01 மீட்டர். ஸோ ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிக்மா வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 318.47 into 10 to the power of 6. இல்லைன்னா நீங்கள் 3 point somethingல கூட நீங்கள் எழுதிக்கலாம். 3.18 எடுத்தீங்கன்னா 185 into 10 to the power of 8 வரும். ஸோ லெஃப்ட் சைடு போகும்போது நீங்கள் இந்த 10 to the power of வேல்யூவில் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 47 இருக்கு இல்லையா, 4க்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ வந்து 5க்கு அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து 4 5 எடுத்துக்கிட்டேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிக்மா வேல்யூ. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடிங் பை எல். அதுக்கு முன்னாடி நீங்கள் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா, எலாங்கேஷன் கண்டுபிடிக்காமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது. பட் வந்து யங்ஸ் மாடுலஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸ் என்னது? y is equal to sigma by epsilon or strain. ஸோ இந்த இடத்துல E வேணுமா? ஸோ சிக்மா டிவைடிங் பை y எடுக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் சிக்மாவோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 3.185 into 10 to the power of 2 into 10 to the power of 11 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயினை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு 1.59 into 10 to the power of -9. ஸோ
strain equal to 1.593 into 10 to the power of minus 3 இது இருக்குது. இதோட யூனிட் கிடையாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் இன் லென்த் வேணும் இல்லையா, எலாங்கேஷன் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிக்கலாம். ஸோ எலாங்கேஷன்னா என்ன, இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எலாங்கேஷன் டெல்டா எல் அப்படின்னா ஸ்ட்ரெயினையும் ஒரிஜினல் லென்த்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஸோ இ வேல்யூ எவ்வளவு, 1.593 into 10 to the power of minus 3. ஒரிஜினல் லென்த் எவ்வளவு, ஸோ ஒரிஜினல் லென்த் பார்த்தீங்கன்னா ஸோ 1 மீட்டரா, ஸோ 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போது எலாங்கேஷன் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு அதே தான் வருது, 1.593 into 10 to the power of minus 3. இதை வந்து மீட்டரில் நம்ம சொல்கிறோம், மில்லி மீட்டரில் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மீட்டரை 1000 ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா மில்லி மீட்டர் கிடச்சிரும். இப்போ 1000 ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 to the power of 3 எடுத்துக்கலாமா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு -3 இருக்கா இந்த இடத்துல, ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போது டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 1.593 மில்லி மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற யூனிட் எல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்குறேன், இது மட்டும் மில்லி மீட்டரில் கொடுத்துருக்குறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் உங்கள் ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு, எலாங்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல ஏரியா வந்து உங்களுக்கு தெரியணும். இப்போ இது ரெக்டாங்கிள் பாராக இருந்துச்சுன்னு ஏரியா வந்து மாறும், லென்த் இன்ட்டு பிரெத்னு போட்டுக்கணும். சரிங்களா. இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ எலாஸ்டிக் மாடலில் இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இங்கே காப்பர் வயர் ஆஃப் லென்த் 2.2 மீட்டர். ஸோ இந்த இடத்துல 2 மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க, ஒன்று காப்பர் வயர், இன்னொன்று ஸ்டீல் வயர். ஸோ காப்பர் வயரோட லென்த்தை வந்து எல்சி அப்படின்னு எடுத்துக்கிறேன், காப்பருக்கு சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 2.2 மீட்டர். அதே மாதிரி ஸ்டீல் வயர் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எல்எஸ் பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 மெட்டீரியலோட லென்த் கொடுத்துருக்காங்க. ரெண்டோட டயாமீட்டரும் ஒன்று தான். ஸோ டயாமீட்டர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 3 மில்லிமீட்டர். அதே மாதிரி டயாமீட்டர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 3 மில்லிமீட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 0.003 மீட்டர். அதே மாதிரி டிஎஸும் பார்த்தீங்கன்னா 0.003 மீட்டர். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு எண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காப்பர் வயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் வயரும் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எல்சி. ஓகேவா. காப்பர் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எல்எஸ். காப்பர் மேலே இருக்கிறதா எடுத்துக்கோங்க, இது வந்து ஸ்டீல்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா. இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன எலாங்கேஷன் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வென் ஸ்ட்ரெச்டு பை லோடு. ஸோ இந்த இடத்துல லோடு வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ லோடுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணலை. த நெட் எலாங்கேஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி 0.7 மில்லிமீட்டர். ஸோ நெட் எலாங்கேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எலாங்கேஷன் டெல்டா எல் நெட் எலாங்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க 0.7 மில்லிமீட்டர். அப்போ மீட்டராக கன்வெர்ட் பண்ணினா 0.7 into 10 to the power of minus 3 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அப்படின் தான் லோடு அப்ளை. ஸோ இந்த இடத்துல லோடு தான் கேட்குறாங்க, லோடு அப்ளைடு வந்து கேட்குறாங்க. லோடு அப்ளைடு அப்படின்னா ஃபோர்ஸ் தானே, ஆர் ஃபோர்ஸ். ஸோ எஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. சரி. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயின் எவ்வளவு, ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்ன, டெல்டா எல் டிவைடிங் பை எல். யங்ஸ் மாடுலஸ் என்ன, இந்த ஃபார்முலாவெல்லாம் எடுத்து எழுதிக்கங்க. யங்ஸ் மாடுலஸ் y இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறதுனால ரெண்டு பக்கமே, அதாவது இந்த இடத்துல யங்ஸ் மாடுலஸ் வந்து 2 யங்ஸ் மாடுலஸ் வரும், ஒன்று காப்பரோடது வரும், இன்னொன்று ஸ்டீலோடது வரும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு சிக்மா என்ன வரும், ஃபோர்ஸ் டிவைடிங் பை ஏரியா இல்லையா, டிவைடிங் பை டெல்டா எல் டிவைடிங் பை எல் இந்த மாதிரி வருதா. ஸோ அப்போது எஃப் இன்ட்டு எல் டிவைடிங் பை டெல்டா எல்னு வருதா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பருக்கு எடுக்கணும், அதே மாதிரி
இப்போ இதை வந்து நீங்கள் காப்பருக்கும் ஸ்டீலுக்கும் தனித்தனியாக எழுதிக்கணும். ஃபோர்ஸ் ஒன்று தான், ஒரே ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகுது. எல்சின்னு எடுத்துக்கலாம். டெல்டா எல் டெல்டா எல் சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டீலுக்கு எடுக்கும்போது ஒய்எஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எல்எஸ் டிவைடட் பை டெல்டா எல்எஸ் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லென்த்து சேஞ்ச் ஆகுது, பட் வந்து ஏரியா வந்து சேஞ்சஸ் ஆகவே இல்லை இல்லையா. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே காமனாக தான் இருக்க போகுது இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து காமன் தான், அதே மாதிரி டயாமீட்டர் ரெண்டுக்கும் சேம் தான். அதனால சிக்மா அப்படிங்கிறது ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்க போகுது. சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஸ் அப்படிங்கிறது. நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? எஃப் டிவைடிங் பை ஏரியா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு. ஃபோர்ஸ் வந்து ஒரே ஃபோர்ஸ் தான், ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே 3 மில்லிமீட்டர் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவும் சேமாக தான் இருக்க போகுது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா காப்பருக்கும் ஸ்டீலுக்கும் ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லலாமா? இந்த இடத்துல சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு இ அப்படின்னு எழுதலாம். சிக்மா ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு இ அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒய் ஆஃப் சி ஸ்ட்ரெயின் ஆஃப் சி அப்படின்னு எழுதலாமா? இப்போ சிக்மா சி பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்மா சியும் சிக்மா எஸ்ஸையும் ஈக்குவல் பண்ணலாம். இது சிக்மா சி, இது சிக்மா எஸ். ஓகேவா? இப்போ ஒய்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இசி இருக்கு இல்லையா, அதை வந்து டெல்டா எல்சி சாரி கரெக்ட் எல்சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒய்எஸ் இன்ட்டு டெல்டா எல்எஸ் டிவைடட் பை எல்எஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனை. எப்படின்னு பாருங்கள். டெல்டா எல்சி டிவைடட் பை டெல்டா எல்எஸ், அதாவது சேஞ்சிங் வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் இதெல்லாம் ஒரு சைடாகவும் வச்சுக்கோங்க. யங்ஸ் மாடுலஸை நான் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ இந்த ஒய்சி வந்து ரைட் சைடு போகும்போது டினாமினேட்டருக்கு வரும், இந்த எல்சி வந்து ரைட் சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி எழுதிக்கிங்க. இப்போது ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸும் காப்பரோட யங்ஸ் மாடுலஸும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ காப்பரோட யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா 1.1 × 10⁻11 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஒய்எஸ் பார்த்தீங்கன்னா 2 × 10⁻11 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்குது இந்த வேல்யூ. ஸோ இந்த காப்பருக்கும் ஸ்டீலுக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து டெல்டா எல்சி டிவைடிங் பை டெல்டா எல்எஸ் இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 2 × 10⁻11, ஒய்சி பார்த்தீங்கன்னா 1.1 × 10⁻11. இந்த இடத்துல எல்சி எல்எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. எல்சி பார்த்தீங்கன்னா 2.2, எல்எஸ் வந்து 1.6. ஸோ 2.2 டிவைடிங் பை 1.6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஷியோவை எடுக்கலாம். சேஞ்சிங் வேல்யூஸோட சேஞ்சிங் லென்த்தோட வேல்யூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடு வந்து சிம்பிளை பண்ணிக்கோங்க. இப்போ 2.5 வருது. ஸோ இந்த 2.5 பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது டெல்டா எல்சி இஸ் ஈக்குவல் டு 2.5 ஆஃப் டெல்டா எல்எஸ். அதாவது காப்பரோட சேஞ்சின் லென்த் பார்த்தீங்கன்னா ஸ்டீலோட 2.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மீனிங். இப்போது டோட்டல் எலாங்கேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நெட் எலாங்கேஷன் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ டெல்டா எல்சி ப்ளஸ் டெல்டா எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 10⁻−0.7 × 10⁻−3 கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நெட் எலாங்கேஷன் இதுதான் 0.7 × 10⁻−3 மீட்டர் நெட் எலாங்கேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நெட் எலாங்கேஷன் என்ன? இந்த ரெண்டுமே எலாங்கேஷனாக இருக்குது. அப்போ டோட்டல் எலாங்கேஷன் தான் அர்த்தம் இந்த இடத்துல. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. 0.7 மில்லிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் எல்சி வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2.5 டெல்டா எல்எஸ் ப்ளஸ் டெல்டா எல்எஸ் which is equal to 0.7 × 10⁻−3 அப்படின்னு இருக்கா? அப்போ 2.5 டெல்டா எல்எஸ் is equal to 0.7 × 10⁻−3
மைனஸ் டெல்எஸ்னு வருதா, டெல்டா எல்எஸ்னு வருதா. ஸோ இப்போ இந்த எபோ ஈக்குவேஷனில் டெல்டா எல்எஸ்ஸால் டிவைட் பண்ணலாம். ஓகேவா, டிவைட் பை டெல்டா எல்எஸ். ஸோ டெல்டா எல்சி டிவைடிங் பை டெல்டா எல்எஸ் ப்ளஸ் டெல்டா எல்எஸ் டிவைடிங் பை டெல்டா எல்எஸ் which is equal to 0.7 into 10 to the power of minus 3 divided by delta ls. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து 1 ஆயிரும், 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துடும். இந்த இடத்துல டெல்டா எல்சி டிவைடிங் பை டெல்டா எஸ் தான் இந்த இடத்துல 2.5 அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அப்போ இந்த இடத்துல 2.5 plus 1 which is equal to 0.7 into 10 to the power of minus 3 divided by delta ls வருதா. அப்போது லெஃப்ட் சைடில் 3.5 வருது, 3.5 into delta ls. ஏன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெல்டா எஸ்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ நியூமரேட்டருக்கு வந்துடும், ஆர் அதர்வைஸ் ப்ராடக்ட்ல இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். 0.7 into 10 to the power of minus 3. இப்போ டெல்டா ls equal to 0.7 into 10 to the power of minus 3 dividing by 3.5. ஸோ இப்போ டெல்டா ls நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா. ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 into 10 to the power of minus 4 மீட்டர் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டா எல்சி கண்டுபிடிக்கணும். புரியுதா, இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் டெல்டா எல்சி கண்டுபிடிக்கணும். டெல்டா எல்சி ப்ளஸ் டெல்டா எல்எஸ் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 2 into 10 to the power of minus 4. ஸோ 2 into 10 to the power of minus 4 which is equal to 0.7 into 10 to the power of minus 3. So delta LC equal to 0.7 into 10 to the power of minus 3 minus of 2 into 10 to the power of minus 4. இப்போ நீங்கள் டெல்டா எல்சியை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 0.7 into 10 to the power of minus 3 minus 2 into 10 to the power of minus 4. ஸோ 5 into 10 to the power of minus 4 மீட்டர். ஸோ இப்போ காப்பரில் எவ்வளவு லென்த்து சேஞ்ச் ஆச்சு, ஸ்டீலில் எவ்வளவு லென்த்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பட் வந்து நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா லோடு கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்ளைடு லோடு கேட்டிருந்தாங்க. அப்போ அப்ளைடு லோடு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், யங்ஸ் மாடுலஸில் ஏதாவது ஒரு வேல்யூவை எடுத்துக்கணும். இப்போ நம்ம காப்பர் எடுத்துக்கலாமா, YC equal to F into LC divided by delta LC அதை எடுத்துக்கலாமா, இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஸ்டீலில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ Y of C is equal to F into LC divided by A into delta LC. இதுதான் ஃபார்முலா இல்லையா. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் எவ்வளவு இதுக்கு முன்னாடி நம்ம எழுதியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.1 into 10 to the power of 11. ஸோ அப்போ 1.1 into 10 to the power of 11 ஃபோர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ காப்பரோட எல்சி வேல்யூ எவ்வளவு, காப்பரோட எல்சி அதாவது லென்த் ஆஃப் காப்பர் பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர். ஸோ 2.2 மீட்டர். ஸோ πr ஸ்கொயர் இல்லையா, ஏரியா வந்து πr ஸ்கொயர். டெல்டா எல்சி பார்த்தீங்கன்னா 5 into 10 to the power of 4, 5 into 10 to the power of minus 4 சாரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் வேல்யூ into 2.2 divided by 3.14. டயாமீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. டயாமீட்டர் எவ்வளவு 3 மில்லிமீட்டர், 0.003. இதை நீங்கள் காப்பருக்கு டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஆர்சி எவ்வளவு, BC டிவைடட் பை 2, 0.003 டிவைடட் பை 2. ஸோ ஆர்சி எவ்வளவு 1.5 into 10 to the power of minus 3 மீட்டர். ஓகேவா, 1.5 into 10 to the power of minus 3. ஸோ 1.5 into 10 to the power of minus 3 ஸ்கொயர் வரும் into 5 into 10 to the power of minus 4. நான் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா F into 622.79 into 10 to the power of 6 கிடைக்குது. லெஃப்ட் சைடில் 1.1 into 10 to the power of 11 இருக்குது. ஸோ இதுலேருந்து அந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ 1.1 into 10 to the power of 11 divided by 622.79 into 10 to the power of 6
which is equal to F force value. ஸோ இப்போ ஃபோர்ஸோட வேல்யூவை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது 176.62 வருது, 63 வருது. ஓகே, இந்த புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1.8 × 10⁻²ன்னு போட்டிருப்பாங்க. புரியுதா? ஸோ நம்ம லெஃப்ட் சைடு வந்து நம்ம பாயிண்ட்டை நம்ம எடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 10⁻⁴ வேல்யூவில் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல பண்ணிக்காங்க. இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்காங்க. ஒரே வேல்யூ வேணும்னா நீங்கள் 1.7க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் எபோவ் 5ங்கிறனால 7 வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதான் 1.8 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ F இஸ் ஈக்குவல் டு 1.8 × 10⁻² நியூட்டன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் காப்பர் ஒயர், ஸ்டீல் ஒயர் எண்டில் கனெக்ட் பண்ணிக்கும் போது டோட்டல் எலாங்கேஷன் ஆகிருக்கு. அந்த எலாங்கேஷன் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.